டபுள் டக்கர் படத்திலிருந்து மெலோடி கிங் வித்யாசாகரின் டாலுமா பாடல் இப்பொழுது ஏர்ஃபிளிக்ஸ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். கிளாஸ்மேட்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆக்சுவலா எனக்கு மீடியா இன்ட்ரெஸ்டே கிடையாது. மீடியாக்கு எதர்ச்சியா வந்தது. மீடியாக்கு வந்ததுக்கு அப்புறம் சீரியலுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அது ஏன்னா என் பாட்டினால. எங்க அம்மா வந்து ரொம்ப அவங்களோட ஃபேமிலியே டோட்டலா சேஞ்ச் வேற மாதிரி இருப்பாங்க. ஸ்கூல் முடிச்சா கல்யாணம், காலேஜ் முடிச்சா கல்யாணம், அந்த மாதிரி ரிலேட்டிவ் இருப்பாங்க. ஆனா எங்க அம்மாவை கொஞ்சம் உண்மையை சொல்லிட்டவே கொஞ்சம் கொஞ்சமா எங்க அம்மா மோல்ட் பண்ணி என் தம்பி வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அவன் இல்லைன்னா நான் இல்ல மீடியா சைடு இந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். மாதிரி நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் என்கரேஜ் பண்ணி ஓகே என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து யோசிச்ச பேர் தான் சவுண்ட் சேட்டைன்னு வைக்கலாம் அப்படின்னு. காலையில போய் ஃபர்ஸ்ட் ஷாட் ஓகே நிற்போம். இம்மா அவங்களுக்குலாம் ஒரு வேலையே இல்லை, எதுக்கு இடத்துல கேமரா எடுத்துட்டு வந்துடுறீங்க அப்படின்னுவாங்க. காலையிலே ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆகுது. என்னடா இது கடைக்காரங்களே கம்முன்னு இருந்தாலும் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க போல அப்படின்ட்டு. பாடி ஷேமிங்கோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. ஃபேக் மெசேஜஸ் இந்த மாதிரி என்ன வந்து மார்ஃபிங் பண்ணி போடுறது அந்த மாதிரிலாம் 1.5 வருஷம் கரெக்டாக நான் கேர்லியில் இருக்கும்போது சவுண்ட் சேட்டை வர்ற வரையும் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறேன் அப்படின்னா ரிலேட்டிவ் கூட இப்போ என் பொண்ணு தான் பாது, என் பேத்தி தான் பாது, இப்போதான் நான் உங்களுக்கு பேத்தியா இப்போதான் உங்களுக்கு நான் சொந்தக்காரியா தெரிகிறேனா அப்படி இருக்கும். அவங்களாவது பாராட்டு. யோகம் ஒரு பையன் தான் வந்து டப்பிங் எடுக்கிறாங்க. இப்படி வச்சுப்பாங்க. நான் இப்படி பேசுறேன், இங்க நின்று பேசுறேன்னா இப்படி வச்சுப்பாங்க காது. ஐயோ இவ பேச வேண்டாம், டே டப்பிங் எல்லாரும் கொடுத்துட்டு லாஸ்டாவில கொடுக்க சொல்றா ப்ளீஸ்டா அப்படின்னுவாங்க டைரக்டர் கிட்ட. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் தான். சவுண்டு சேட்டை யூடியூப் சேனலை திறந்தாலே இவங்களோட சவுண்டு தான் நீங்கள் கேட்பீங்க. எஸ், நம்ம சௌந்தர்யா தான் நம்ம கூட இருக்காங்க. ஹாய். ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். லைஃப் எப்படி போகுது? இப்போதைக்கு ஜாலியாக போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுண்டு சேட்டை சேனல் வந்து ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. வீடியோஸாக இருக்கட்டும் நல்ல ரீச்சு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். என்னுடைய வாழ்த்துக்கள். இது எப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த இதுக்குள்ளே வந்தீங்க? மீடியா ஃபீல்டுக்குள்ளேயா? எல்லாருக்குமே வந்து சின்ன வயசுலேருந்தே ஆசை இருக்கும். ஆனால் என்னோட ஆசை என்னன்னு எனக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணும் கிடையாது, ரொம்ப மக்கு நான் அப்படி சொல்லிட்டு வீட்டில் இருந்துக்கலாம். அதுவும் கிடையாது. மிடிலாக இருக்கவும் எதுவுமே வருதா வரலையா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணுறது, நமக்கு எதில் டேலண்ட் இருக்குது எதுவுமே எனக்கு தெரியாமல் நான் வந்தது தான் மீடியா ஃபீல்டு. ஸோ இப்போ வரைக்குமே வந்து கொஞ்சம் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி. எம்எஸ்சி டு மீடியா சம்மந்தமே இல்லை. இல்லை, காலேஜ் ரீசன் வச்சு கல்யாணத்தை கொஞ்சம் வீட்டில் தள்ளி போட்டேன். இந்த காலேஜ் வந்து நான் வந்து காலேஜ் போகிறேன், வீட்டில் வந்து கல்யாணம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே யூஜி முடிச்சாச்சு, யூஜி முடிச்சுட்டு கல்யாணம் பண்ண அப்படின்னா இல்லை பிஜி மட்டும் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ பிஜியும் முடிச்சுட்டு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறது, எனக்கு வேலைக்கு போகவும் பிடிக்காது, அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சரி பார்ப்போம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தது. சென்னை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நாள் என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அதுக்கப்புறம் ஃபைனலின்னு ஒரு யூடியூப் சேனல். அந்த சேனல் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு இல்லவே இல்லை. ஸோ அந்த சேனல் மூலயமா வந்து அதுக்கப்புறம் வந்து ஆதித்யாவில் ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் சன் டிவியில் ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் என் சேனல். எல்லா சேனலுக்கும் நன்றி அவங்க சொல்லுவாங்க. எல்லா சேனலுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து நீங்கள் உள்ள மீடியாவில் வந்தீங்களா? வீட்டில் வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் வேணாம் கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் சொல்கிறது தான். ஸோ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? எல்லார் வீட்லேயுமே சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணு மீடியாவில், அதுவும் கேர்ள்ஸ்னால் மீடியா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக நீ வந்து இதை பண்ணு, ஓகே போ வீட்டில் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னது வந்து என் தம்பி தான். அது மாதிரி என் தம்பி, எங்கள் அம்மா வந்து ரொம்ப அவங்களோட ஃபேமிலியே டோட்டலாக சேஞ்ச் வேற மாதிரி இருப்பாங்க. ஸ்கூல் முடிச்சா கல்யாணம், காலேஜ் முடிச்சா கல்யாணம், அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் ரிலேட்டிவ் இருப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மாவை கொஞ்சம் உண்மையை சொல்லிட்டவே கொஞ்சமாக எங்கள் அம்மா மோல்ட் பண்ணி என் தம்பி வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி, என் தம்பியும் ஒரு பார்ட். ஸோ அவன் இல்லைன்னா நான் இல்லை மீடியா சைடு இந்த மாதிரிலாம் இருந்திருக்கவே மாட்டேன். உங்களுக்கு தம்பி இருக்கு. பொதுவாக வீட்டில் அக்கா தம்பிலாம் இருந்தாலே சண்டை போடுவோம். நம்ம எதை சொல்கிறோமோ அதை தம்பி ஆப்போசிட்டாக தான் அதை வீட்டில் போய் சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான். பட் உங்கள் பாண்டிங் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. என் தம்பி நான் என்ன சொன்னாலும் கேட்பான், அவன் நான் என்ன சொன்னாலும். 2 பேரும் அவ்வளோ ஒரு ஒற்றுமையாக இருக்கீங்க. ஓகே, இப்போது எனக்கு ஒரு டவுட்டு. சவுண்டு அப்படின்னு அந்த சேனலுக்கு வந்து பேர் வச்சு எப்படி இவ்வளோ சவுண்டாக பேசுறதுனாலயா சௌந்தர்யா?
ஆக்சுவலா ஃபைனலில தான் இந்த பேரே வச்சாங்க. நான் ஃபைனலில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் என்கரேஜ் பண்ணி, ஓகே என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து யோசிச்ச பேர் தான் சவுண்ட் சேட்டைன்னு வைக்கலாம் அப்படின்னு வந்தது. ஓகே. ஆமா, நீங்க ஃபைனல்ல பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ வந்து இப்போ வந்து நீங்க தனியா ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா? இப்போ ஃபைனலியுமே ரீலான்ச் மாரி பண்ணி நிறைய ஆமா. வீடியோஸ் போட்டுட்டு சூப்பரா இருக்காங்க. போயிட்டு சூப்பரா போயிட்டும் இருக்கு. இப்போ நீங்க அதுல ஏன் பண்ணல? அதுல ஏன் நான் பண்ணலன்னா, எனக்கு இங்க வெளில கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அங்க நான் இருக்கும்போது கம்பெனி ஆர்டிஸ்ட்டாவே இருந்தேன். அதனால அங்க ஃப்ளெட்ஜ்டா என்னால ஒர்க் பண்ண முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் போக போக என்னால ஃபுல் டைம் அங்க ஒர்க் பண்ண முடியல. ஸோ நிறைய அதனால பிஸி ப்ராஜெக்ட் அது ஆ இது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னால ஒர்க் பண்ண முடியல. ஸோ அதனால நானே தான் இது ஓகே. பண்ணேன். இப்போ சவுண்ட் சேனல் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட்டாலே வெளியெல்லாம் போனா அட்ரஸ் பண்ணி கேட்பாங்க. ஏய் நீங்க அவங்க தானே அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அப்படி அட்ரஸ் பண்றப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? என்ன நெறைய குழந்தைங்க தான் வந்து சவுண்ட் அக்கா தானே நீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். இப்ப சிங்கப்பெண்ணே சீரியல் போனதுக்கப்புறம் அந்த பாட்டி, அங்கிள், ஆன்டி அவங்கலாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அவங்க வீட்டு பொண்ணு மாரி நம்மளெல்லாம் வந்து இப்படிலாம் வந்து கொஞ்சிட்டு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். ஓ! அப்படின்ட்டு. அத கேட்குச்சு. இப்ப டிஜிட்டல்ல இருந்தோம். நம்ம YouTubeல பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே சீரியல் போயிட்டீங்க. ஸோ என்ன டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க நீங்க? இது யூடியூப்னா என்னோட ஏஜ் பீப்பிள்க்கு தெரியும். என்னோட சின்ன குட்டி குழந்தைங்களுக்கு தெரியும். இது நான் சீரியல் போனதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலிக்கே என்ன தெரியும். உங்க வீட்ல ஒரு பாட்டி இருக்காங்க. உங்க வீட்ல ஒரு அம்மா இருக்காங்க அப்டின்னா, கண்டிப்பா அவங்க சீரியல் பார்ப்பாங்க. ஸோ அவங்க அம்மாக்கும் இப்போ வந்து அவங்க பையனுக்கோ, அவங்க பொண்ணுக்கோ நான் ஃப்ரெண்டா இருந்திருப்பேன். சீரியல் வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிக்கே நான் ஃப்ரெண்டா இருந்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதான் சீரியல் இப்ப பண்ணிட்டு இருக்கப்போ, ஆஃப்டர் சீரியல் வந்து ஒரு ரீச் பயங்கரமா இருக்கும். அப்படி நம்ம வெளிய போகும்போது ஒரு சிலர்லாம் நம்மள திட்டுறவங்களும் இருப்பாங்க, வாழ்த்துறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஏதாவது இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கா? நான் திட்டு வந்து எதுக்காக வாங்குவோம்னா, சவுண்ட் சேட்டை சேனலுக்காக பயங்கரமா திட்டு வாங்குவோம். இப்ப நாங்க எடுக்கிறதே ப்ரொஃபஷனல் பேஸ்டுல இருக்கும். அந்த ப்ரொஃபஷனல் பேஸ்டுல நான் இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத தான் நாங்க வீடியோவா எடுத்திருப்போம். இந்த ப்ரொஃபஷனல்ல இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. அப்படி நாங்க எடுக்க மாட்டோம். ஸோ அது எப்படி இருக்குன்னா, இப்ப ஹோட்டல் கடைக்காரி அப்படின்னு எடுக்கிறோம்னா, ஹோட்டல்ல போய் எடுத்தோம்னா, ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு போறவங்கள இதுங்களுக்கு வேற வேலையே இல்ல அப்படின்னு திட்டுவோம். ஹோட்டல்காரவங்களே கம்முன்னு ஏதோ பிள்ளைங்க பண்ணுதுங்க, சின்ன பிள்ளைங்க ஏதோ பண்ணுதுங்க, பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நெறைய மதுரவாயல் சைடு, வலசரவாக்கம் சைடுலாம் நெறைய சப்போர்ட் இருக்கு. ஆனா பர்ட்டிகுலரா அங்க கஸ்டமரா வர்றவங்க இதுங்களுக்கு வேற வேலையே இல்ல அப்படி சொல்லி திட்டுவாங்க. காலையில போய் ஃபர்ஸ்ட் ஷாட் ஓகே நிப்போம். "எம்மா உங்களுக்குலாம் வேற வேலையே இல்ல. எதுக்கு எடுத்தாலும் கேமரா எடுத்துட்டு வந்துடுறீங்க" அப்படின்னுவாங்க. காலையிலே ஒரு மாரி ஃபெட்டப் ஆயிரும். என்னடா இது கடைக்காரவங்களே கம்முனு இருந்தாலும் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க போல அப்படின்னு இருக்கும். திட்டு வாங்குறதுன்னா அது மட்டும் தான். மத்தபடி ஜாலியா இருக்கும். நம்மள வந்து தூரத்துல இருக்கும்போது ரசிப்பாங்க, பக்கத்துல இருக்கும்போது இரிட்டேட் ஆவாங்க. அவ்வளவுதான். ஆனா இப்ப அந்த கடை செட்டப்ன்றது நீங்க தனியா போடுறதில்ல. ஒரு கடையில போய் நின்னு அப்படியே வியாபாரம் பார்க்குற மாதிரி அப்படியேதான். பண்றது. இப்ப என்ன ஒரு கடை எடுத்துக்கிட்டாலும் அந்த கடைக்கு போயிருவோம். ஒரு 4 கடைய கேட்போம். அந்த 4 கடையில 2 கடை குடுப்பாங்க. அந்த 2 கடையில 1 ஹவர் பெர்மிஷன் கேட்டு அந்த கடையில போய் எடுத்துட்டு வருவோம். அவ்வளவுதான். இப்போ வந்து YouTubeல பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ வீட்ல வந்து அந்த குரோத்லாம் இப்ப பார்த்துட்டே இருக்காங்க. பொண்ணு வந்து YouTubeல வந்தாங்க. இப்ப வந்து சீரியல்ல வராங்க. அது அவங்க எப்படி இப்ப ஃபீல் பண்றாங்க? ஒண்ணுமே இல்லைங்க. உண்மையா? என் ரிலேட்டிவ் கூட ஏதாவது ஃபங்ஷன் போறேன் அப்படின்னா, ரிலேட்டிவ் கூட "எப்பா என் பொண்ணு தான்ப்பா இது, என் பேத்தி தான்ப்பா இது. இப்பதான் நான் உங்களுக்கு பேத்தியா தெரிகிறேனா, இப்பதான் உங்களுக்கு பொண்ணா" நான் சொந்தக்காரியா தெரிகிறேனா? அப்படி இருக்கும். அவங்களாவது பாராட்டுவாங்க. "ஓகே நல்லா பண்ணிட்டு இருக்க, சூப்பரா இருக்கு. உன்னோட இது பார்க்கும்போது காமெடியா இருக்கு, ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கு." சொல்லுவாங்க. என் வீட்ல இதுவரைக்கும் என் தம்பியா இருக்கட்டும், எங்க அம்மாவா இருக்கட்டும், ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. "இதெல்லாம் ஒரு விஷயமா? இன்னும் நெறைய பண்ணணும். இதெல்லாம் ஒரு விஷயமா? இன்னும் நெறைய அவங்களுக்காக தான் நான் ஓடிட்டு இருக்கேன். ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட்டாவது வராதா அப்படின்னு பார்ப்பேன். இப்போ சவுண்ட் சேட்டை சேனல் வந்து 1 மில்லியன் வந்துச்சு. நான் ஃபோன் பண்ணி சொல்றேன், இந்த மாதிரி 1 மில்லியன் வந்துருச்சு அப்படின்னு. ஓகே. நல்லா பண்ணுங்க. மேபி அவங்களுக்கு அந்த இது ஒருவேளை தெரியாம இருக்கலாம். அது ஒரு பெரிய அச்சீவ். தெரியாமலாம் இல்ல. இப்ப என் தம்பிக்கு தெரியும்ல, நான் என்ன அந்த பண்றேன் அப்படிங்கிறது. அவனும் இந்த ஜெனரேஷன் தான். அவனுக்கு தெரியும் மீடியா ஃபீல்ட் எப்படி இருக்கும், இப்ப டிஜிட்டல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. நான் சொல்லும்போது, "இதெல்லாம் ஒரு விஷயமா? நீ வந்து பெருசா இன்னும் பண்ணணும்." அப்படிங்கிறத அவனோட எக்ஸ்பெக்டேஷன கொண்டு வந்துகிட்டே இருப்பான். நான் ஃபர்ஸ்ட் யூடியூப்ல இருக்கும்போது, "என்ன யூடியூப் தான் பண்ற? அடுத்து வந்து டெலிவிஷன் போ" அப்படின்னுவான். சரின்னு சொல்லி டெலிவிஷன் ஆதித்யா போனோம். அங்க ஆதித்யா டிவில இப்ப வரையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அங்க போனதுக்கு அப்புறம், "இன்னும் என்ன இதான் பண்ணிட்டு இருக்க? இதோட பெருசா பண்ணணும்" அப்படின்னுவான். இப்போ சீரியல் வந்துட்டு, "டேய் நான் சீரியல் வந்துட்டேன்டா." அப்படி சொன்னேன். "இவ்வளவுதான் பண்ணியிருக்கேன். இன்னும் மூவிலாம் இருக்கு" அப்படின்னுவான். டேய் உனக்கு என்னோட ஆசை கூட அடங்கிரும். ஆனா அவனோட ஆசை அடங்கவே அடங்காது. நம்ம அக்கா போகணும். போயிட்டே இருக்கணும் அக்கா. போயிட்டே இருக்கணும் அப்படி சொல்லி நினைப்பா. மேபி அதுதான் உங்களை மோட்டிவேட் பண்ணுன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? Maybe. இல்லைன்னா ஒரே இடத்துல ஸ்டே ஆயிடுவோம் நம்ம. இது ஆமா. ஓகே அப்படின்ற மாதிரி. ம். இப்போ வந்து ஓகே சீரியல், டிஜிட்டல் சீரியல், அப்படியே அடுத்து சினிமா. சினிமா வாய்ப்புகள்லாம் எவ்வளோ வருது? உண்மையே சொல்லணும்.
இது வரைக்கும் நான் வந்து எதுவுமே போய் ட்ரை பண்ணது கிடையாது. யார்கிட்டயும் டைரக்ட்டா போய் அப்ரோச் பண்ணது கிடையாது. ஸோ எனக்கு வருது அப்டின்னா, எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா அத ஸ்ட்ராங்கா நான் போய் எடுத்துட்டு, ஓகே நான் வரேன் அப்டி சொல்லிருவேன். எனக்கு தெரியாதவங்களா இருந்தா ஒரு சில டைம் வந்து நல்ல பீப்பிளும் இருக்காங்க. அதே டைம்ல ஃபேக்கா ஏதாவது பேசிருவாங்களோ அப்டிங்கிற ஒரு பயம் நமக்குள்ள திக்கு திக்கு திக்குன்னு இருக்கும். ஸோ இப்போதைக்கு அந்த சைடு நான் இன்னும் எதுவும் அப்ரோச் பண்ணல. வர்றதையும் நமக்கு ரிஜிஸ்டர் ஆகுற மாரி எதுவும் வரல. ஸோ அதனால அது அப்படியே கொஞ்சம் இருக்கட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நானே இன்னும் வளரல. நானே இன்னும் வந்து நெறைய கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கேன். அவ்வளோதான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, மீடியா அப்படின்னு உள்ள வந்தாலே நெறைய பேரோட மைண்ட் செட்னா சினிமாவா தான் இருக்கும். அதுக்கு நம்ம போகணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஏதாவது மீடியாக்குள்ள ஏதாவது ஒரு இதுல ஆமா. போயிடணும் நெனைப்பாங்க. பட் நீங்க வந்து இவ்ளோ தூரம் வந்துட்டீங்க. ஆனாலும் இன்னும் சினிமாக்குள்ள போகல, வேணாம் அப்படின்ற ஒரு இது ஏன்? ஆக்சுவலா எனக்கு மீடியா இன்ட்ரெஸ்டே கிடையாது. மீடியாக்கு எதிர்ச்சியா வரணும் உள்ள விழுந்தது. எதர்ச்சியா வந்தது. ஆ. சீரியலுங்கிறது மீடியாக்கு வந்ததுக்கப்புறம் சீரியலுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அது ஏன்னா என் பாட்டினால. ஒரு 6 மணிலேருந்து 10 மணி வரையும் சன் டிவி போட்டு உட்காந்துருவாங்க. இந்த டிவில வந்து இந்த சீரியல்லாம் போகுது. அங்க பக்கத்துலலாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. "ஏய் அவன் உன் பின்னாடி தான்டி இருக்கா பாருடி" அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ என்னோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா, நான் வந்து கொஞ்சம் மறதி கேஸ். அவளே மறந்துட்டு வளர்றான்னா இந்த முட்டாளுங்களும் கேட்டுட்டு இருக்காங்க பாரு அப்படி இருக்கும். ஸோ எங்க பாட்டி ஒரு காரணம் சீரியல் நான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அவங்க நெறைய சீரியல் பார்ப்பாங்க. அவங்களுக்கு மேபி ப்ரௌடா இருக்கும் அப்படிங்கிறதுனால சீரியல் எனக்கு பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இப்போதைக்கு சீரியல்ல இருக்கேன். ஃபியூச்சர்ல மேபி இல்ல ஆசை இருக்கான்னு கேக்குறேன் சினிமால போகணும்னு. மீடியானாலே எல்லாமே ஒண்ணுதான். ஸோ எல்லாத்துலயும் போடும். அவ்வளவுதான். கண்டிப்பா எல்லாருக்கும் நம்ம போவீங்க. தெரியும். ஏன்னா பாத்தீங்கன்னா, இப்ப YouTubeல இருந்து வந்த ஒரு சிலர் வந்து இப்ப சினிமா உள்ள என்டர் ஆயிட்டாங்க. ம். ஒரு மாதிரி நல்லா ஷைன் ஆகுறாங்க ஆமா. இல்லையா? அப்ப கண்டிப்பா உங்களுக்கும் அந்த ஒரு இன் சான்ஸ் இருக்கு. பட் விட்டுறாதீங்க நீங்க. இன்னும் அதுல யாரும் விட மாட்டோம். இன்னும் நம்ம ஷைன் ஆகணும், க்ரூம் ஆகணும். இன்னும் நெறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் இன்னும் ஒரு ஸ்டெப் கூட நான் இன்னும் எடுக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. பட் ஆனா இந்த எதார்த்தமான நடிப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நம்ம வந்து நடிக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சிரும் ஒரு சிலர் வந்து. பட் நீங்க உங்க அந்த சேனல்ல எல்லா வீடியோவும் எடுத்தா ரொம்ப எதார்த்தமா இருக்கும். நம்ம வீட்ல பக்கத்து வீட்டு அக்கா திட்டுற மாரி, வீட்ல கூட பொறந்தவங்க திட்டுற மாரி தான் இருக்கு. அது எப்படி அந்த இது? அது எனக்கே தெரியாதுங்க. நான் ஏதோ ஒப்பேத்திக்கிட்டு இருக்கேன். சொல்லியிருக்காங்களா யாராவது? ரொம்ப எதார்த்தமா எல்லாருமே நடிக்கிறீங்க அப்படின்னு. எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்ப கல்யாணம் ஆன அக்கா வந்து ரீசென்ட்டா என்கிட்ட பேசியிருந்தாங்க. நான் சீரியல்ல இருக்கிறது தெரியாம கூட என்ன YouTubeல இருந்தே ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்க. அவங்கலாம் வந்து, "அம்மா எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை வந்தா நான் உன்னதாம்மா பார்ப்பேன். பார்க்கும்போது ஏதோ சிரிப்பு வரும்மா, ஜாலியா இருக்கும்மா, நல்லா பண்ணுமா, இன்னும் நெறைய வீடியோ போடுமா" அப்படிலாம் சொல்லும்போது ஹாப்பியா இருக்கும். அப்பா இவ்ளோ ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா நம்மள எல்லாம் நெனச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அந்த எதார்த்தம் எங்கேருந்து வந்துச்சுன்னுலாம் தெரியாது. வாய் உள்ள பிள்ளை வாய். பிழைச்சுக்கும் அப்படின்ற வாய் தான் வேற ஒண்ணும் இல்ல. சவுண்டு அந்த சவுண்டு. அத வச்சு ஓட்டிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். பட் ஓகே. ஆனா வந்து இப்ப ரீச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நெறைய பேர் சொல்றாங்க அப்படின்றப்போ, எப்பவாவது வந்து நீங்க இது வேண்டாம். ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கண்டிப்பா வரும் இல்லையா? நம்ம பாசிட்டிவ் வருதோ இல்லையோ, ஆமா, ஆமா, ஆமா. ஆரம்பத்துல நெகட்டிவ் வந்திருக்கும். சோ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? எனக்கு ரொம்ப நெகட்டிவ் வரும். ரொம்ப நெகட்டிவ் வரும்னா, ஒரு பாடி ஷேமிங்கோ அந்த மாரிலாம் எதுவுமே வராது. ஃபேக் மெசேஜஸ் இந்த மாதிரி என்ன வந்து மார்ஃபிங் பண்ணி போடுறது, அந்த மாதிரிலாம் 1½ வருஷம் கரெக்ட்டா நான் கேர்லில இருக்கும்போது சவுண்ட் சேட்டை வர்ற வரையும் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் அதெல்லாம் சுத்தமா கண்டுக்க மாட்டேன். எனக்கு அதுக்கு டைமே இருக்காது அத கண்டுக்கிறதுக்கும். நமக்கு வந்து அடுத்தடுத்த வேலை இருக்கு. தேவையில்லாம நம்ம அத கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம கண்டுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு சரியான தலைவலி, டென்ஷன், பிரஷர் எல்லாமே வரும். ஒர்க்லயும் சரியா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நான் அத பெருசாலாம் கண்டுக்கிட்டது கிடையாது. ஆனா அவ்ளோ பெரிய பிரச்சனை எல்லா கேர்ல்ஸ்க்குமே வரும். அப்படி இருக்கும்போது நான் அத கண்டுக்கலன்னு நெனைக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஓகே இந்த மனப்பக்குவம் நமக்கு இருக்கு அப்படின்னு நெனச்சு ஜாலியா இருந்துக்கிட்டேன் அவ்வளவுதான். பட் இந்த மாதிரி வரப்போ நம்ம அத அக்செப்ட் பண்ணிப்போம், இக்னோர் பண்ணுவோம். பட் நம்ம ஃபேமிலி சைடு வந்து அது ஆமா. போயிடுச்சு அப்படின்னாலே பெரிய ப்ராப்ளம் வரும். இது வேண்டாம், இது ஆமா, இப்படிலாம் ஆமா. வருது அப்படின்னா, அதையும் நம்ம மேனேஜ் பண்ணணும் இல்லையா? அது எந்த அளவுக்கு? என் வீட்ல இப்ப நாங்க வந்து ஒரு 4 பேர் இருக்கோம் வீட்ல. என் ஃபேமிலி சைடு பார்த்தா அம்மா, தம்பி. இவங்க 2 பேருக்கு நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சா போதும். மத்தபடி என் ரிலேட்டிவ், என் என் கூட இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் என்னை பத்தி தெரியணும்னு எந்த அவசியமும் கிடையாது. என் கூட இப்போ வீட்ல 3 பேர் இருக்காங்கன்னா, அந்த 3 பேருக்கு என்னை பத்தி தெரியும். என் வீட்ல இருக்காங்கன்னா, என் அம்மா, என் தம்பிக்கு என்னைய பத்தி தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சா மட்டுமே போதும். என்னை சுத்தி இருக்க எல்லாருக்கும் என்னை பத்தி என்னோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறது தெரியணும்னு அவசியமே இல்ல. நான் ஒரு நல்ல பொண்ணா இருக்கேனா, ஓகே போற இடத்துல நல்ல பேர் வாங்குறோமா, அவளுக்கு தெரியும் அவளுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அவ மூலியமா ஒரு கெட்ட பேர் வந்தாலும் அவ இத பண்ணியிருப்பாளாங்கிறத அவங்க ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். ஸோ அந்த மாதிரி பீப்புள் என்ன சுத்தி இருக்கிறதுனால என் தம்பியும் எங்க அம்மாவும் புரிஞ்சுப்பாங்கங்கிறதுனால நான் அதை பெருசா கண்டுக்கல. மேபி என் தம்பியோ என் அம்மாவோ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க. இப்படிலாம் ஃபேக் மெசேஜ் வருது, எனக்கே வருது. ரொம்ப கேவலமா உன்னை வந்து மார்ஃபிங் பண்ணி எனக்கு சென்ட் பண்றாங்க. நீ மீடியா ஃபீல்டு இருக்கக்கூடாது. என் தம்பிக்கெல்லாம் டெக்ஸ்ட் போயிருக்கு. ஓ உங்க அக்கா அப்படியா? வந்து யூடியூப்ல இருந்து நிக்க சொல்லு, நான் இதெல்லாம் விட்டுடுறேன்
அப்படின்னு சொல்லி போயிருந்துச்சு. என் தம்பி அத கொஞ்சம் கூட கன்சிடரே பண்ணிக்கல. நீ பாட்டுக்கு பண்ண அவன் கிடக்குறான், தேவையில்லாம கத்திட்டு கிடப்பான் அப்படின்னு சொல்லி விட்டான். ஸோ அவனோட விஷயங்கள் தான் அவனோட விஷயம். என் கூட ஒரு 3 பேர் இருக்காங்க. சதீஷ், சித்தார்த், அபினேஷ் அப்படின்னு சொல்லி 3 பேர். அவங்க 3 பேர் என்னைய நம்புறாங்களா? ஓகே. எனக்கு அது போதும். அவ்வளவுதான். அந்த மாதிரி. அதுதான் இந்த மாதிரிலாம் ஹேட்ரட் காட்டும்பொழுது அந்த பர்சனை பத்தி நீங்க ஏன் இவ்வளோ ஹேட்ரேட் காட்டுறீங்க? நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஏன் இவ்வளோ ஹேட்ரேட் என் மேல? அந்த மாதிரி தோணும்ல? அது தோணும். இப்போ நான் ஒரு ஸ்டோரி போடுறேன்னா, நான் ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா, என்ன விட அப்டேட்டடா இருப்பாங்க. நான் ஒரு ப்ரமோஷன் பண்றேன்னா, என்ன விட அப்டேட்டடா இருப்பாங்க. நான் போய் ஏய் நானே இன்னும் போட்டு முழுசா முடிக்கல. அதுக்குள்ள எங்க நீ முடிச்சிட்ட அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு அது பெருசா நான் எடுத்துக்காததுனால எனக்கு எதுவும் பெருசா தெரியல. ஓகே என் ஃபேமிலிக்கு தெரியும் என்னைய பத்தி அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஓகே. இப்போ உங்களுக்கு இவ்ளோ சப்போர்ட் இருக்கு. பட் இப்போ நீங்க சவுண்ட் சேட்டை சேனல் வச்சிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா அது ஒரு டீம் தான். டீம் ஆமா. ஒர்க் தான். அதுக்கான சப்போர்ட் நிறையவே வேணும். இப்போ நீங்க ஒரு ஆளா அத எடுத்து பண்ண முடியாது. முடியாது. ஸோ உங்க டீம் பத்தி சொல்லுங்க. எனக்கு வந்து எங்க பேசினாலுமே என் டீமை பத்தி பேசுறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்னை நம்பி நான் காசு கொடுக்குறேன் கொடுக்கல காசு எதிர்பார்த்து இப்போ வரையும் என் டீம்ல நடிக்கிறவங்களா இருக்கட்டும், டெக்னீஷியன் சைடா இருக்கட்டும், ஆர்டிஸ்டா எல்லாருமே காசு எதிர்பார்த்து வந்தவங்க கிடையாது. என் மேல ஒரு பாசம் வச்சவங்க, எடிட்டர் மேல ஒரு பாசம் வச்சவங்க, கேமராமேன் எங்க மேல வச்சிருக்க பாசம், இந்த மாதிரி ஒரு நம்பிக்கைனால தான் வந்து ஒர்க் பண்ணி தராங்களே தவிர காசுக்காக என் டீம்ல யாருமே ஒர்க் பண்ணல. அதை நினைக்கும் போதே இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னாலே எவ்வளோ பேமெண்ட் தருவீங்க, எவ்வளோ இருக்கும், எவ்வளோ நேரம் ஷூட் இருக்கும், இந்த மாதிரி நம்ம கேட்போம். இது வரைக்கும் எவ்வளோ பேமெண்ட் தரீங்க, எவ்வளோ நேரம் ஷூட் போகும், யாருமே கேட்டது கிடையாது. எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். நம்ம வந்து இப்போ குடுக்குறத வாங்கிப்பாங்க. நம்ம பேசுற விதத்துல அவங்க புரிஞ்சுப்பாங்க. என்ன முழுசா புரிஞ்சுப்பாங்க என் டீம். ஒரு 12 பாய்ஸ் இருக்காங்க. அம்மா கேரக்டர் பண்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. நான் இருக்கேன். அவ்வளவுதான். அவங்க இல்லாமலாம் சுத்தமா இல்ல. சவுண்ட் செட்டே கிடையாது. டப்பிங் இன்ஜினியர் சொன்னா பேர் வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போணும். அவ்வளோ பேர் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஒரு 12 பேர் இருக்கோம் எங்க குரூப்ல. சவுண்ட் செட்டைன்னு இருக்கோம்னா அந்த குரூப்ல ஒரு 12 பசங்க இருக்காங்க. நான் ஒரு பொண்ணு இருக்கேன். ஸோ அப்போ வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எல்லாருமே ரொம்ப நல்ல பசங்க. பொண்ணுங்கள கூட நம்மளால சில டைம் நம்ப முடியாது. ஆனா பசங்கள கண்ணு மூடிட்டு நம்பலாம். அந்த அளவுக்கு என் கூட இருக்க பசங்க இருப்பாங்க. அதான் நீங்க ஒரு 12 பசங்க ஒரு பொண்ணு அப்படின்றப்போ அந்த குரூப்பே வந்து வேற லெவல் ஃபன்னா இருக்கும். ஜாலியா இருக்கும். ஷூட் டைம்லலாம் எப்படி இருக்கும் அது? ஆக்சுவலா வந்து எனக்கு பொண்ணுங்க கூட பேசுறது, பழகுறதுன்னா அவ்வளோ வரவே வராது. அது அது என்னன்னே எனக்கு தெரியாது. இப்போ நான் நிக்கிறேன் அப்படின்னா, என்னை சுத்தி பசங்க சரவுண்டிங் அந்த மாதிரி இருந்தா நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா, ரொம்ப ஜாலியா ஒரு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமா இருப்பாங்க. பொண்ணுங்கள நம்புறத விட நான் பசங்கள ரொம்பவே நம்புவேன். ஸோ எனக்கு அதனால பசங்க கூட இருக்கிறது ஜாலியா இருக்கும். ஜாலியா. இப்போ வந்து நீங்க வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. சினிமால போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து என்ன மாரி கேரக்டர்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தங்கச்சி, காமெடி ரோல். சினிமானாலே நமக்கு சின்ன கேரக்டரா இருந்தாலும் அது ஒரு நல்ல பெஸ்ட்டான கேரக்டர் அப்படின்னா எது வேணாலும் பண்ணலாம். அதான் எனக்கு இப்போ கொமேடியனா பண்றது அப்படின்றது எல்லாரும் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் காமெடி சிரிக்க வைக்க முடியாது. அது ஆமா. ரொம்ப கஷ்டம் இருக்குதுல. ஸோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ ஏதாவது பண்ணா நம்ம இப்போ ஒரு கோவை செல்லா மேம் மாதிரி, நம்ம மனோரமா ஆச்சி மாதிரிலாம் நம்ம பெரிய ஆளா வரணும் இந்த இதுல அப்படின்னு நினைச்சு. இப்போதைக்கு நான் எதுவுமே ட்ரை பண்ணல. ஆனா ஃபியூச்சர்ல மேபி மூவி சைடு நான் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். அப்படி ட்ரை பண்ணும்போது எனக்கு ஒரு காமெடி ரோல் வருது அப்படின்னா எனக்கு அது ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர் யாரு? நடிகர், நடிகை? எனக்கு கோவை சரளா மேம் ரொம்ப பிடிக்கும். மனோரமா மேம் ரொம்ப பிடிக்கும். எல்லாரையுமே பிடிக்கும். எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. எல்லாரையுமே காமனா எல்லாருமே பிடிக்கும். இவங்கள பிடிக்காது அப்படின்னு யாரும் இருக்காது. பர்ட்டிகுலரா இவங்க தான் அப்படின்னு இருக்காது. எல்லாரும் நடிகர்ல? நடிகர்ல சொல்லிட்டே போலாமே. கவுண்டமணி சார் இருக்காங்க, யோகி பாபு சார் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு எல்லாருமே பிடிக்கும். இப்போ சினிமால இப்போ காமெடியை தவிர்த்து ஆக்ஷன், ஹாரர் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னா சௌந்தர்யா என்ன சூஸ் பண்ணுவாங்க? எனக்கு வந்து ஹாரர் ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி பயந்து நம்ம ஒரு இடத்துல பயப்படுறோம், இல்ல நம்ம ஒருத்தவங்கள பயமுடுத்துறோம் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹாரர்னா ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்களா? ஹாரர் ஃபிலிம்ஸ்லாம் தனியா உட்காந்து ஃபிலிம்ஸ் பார்க்குறோன்னா இல்லையா அந்த வாய்ஸ் ஓவர் கேட்பாங்க தெரியுமா? ஒரு மியூசிக்கோட அப்படியே அந்த வாய்ஸ் ஓவர் கேட்டாலே நமக்கு அள்ளு விடும். மோஸ்ட்லி நான் தூங்கும் போதா இருக்கட்டும், காலையில் எந்திரிக்கும் போதா இருக்கட்டும், அந்த வாய்ஸ் ஓவர் கேட்கலன்னா எனக்கு தூக்கம் வராது. அது ஒரு சில டைம் பழகிருச்சு. ஒரு த்ரில்லரான வாய்ஸ் ஓவர் கேட்டாதான் அப்படியே மன நிம்மதியோட தூக்கம் வரும். அது என்ன எல்லாருக்கும் பார்த்தா தூக்கமே வராது. எல்லாருக்கும் பார்த்தா தூக்கம் வராது. ஆனா எனக்கு அந்த த்ரில்லரான வாய்ஸ் கேட்டாதான் தூக்கமே வரும். எப்பயுமே நைட்டு தூங்கும் போது போனு அந்த வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கும். என் பக்கத்துல இருக்கவங்க நான் தூங்குனதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு தூங்குவாங்க. அந்த மாதிரி என்ன வாய்ஸ் ஓவருக்கு அடிக்ட் ஆனீங்க? த்ரில்லர் வாய்ஸ் ஓவர் தான் மோஸ்ட்லி. நான் த்ரில்லர் வாய்ஸ் ஓவர் கேட்பேன். அப்படி இல்லைன்னா கார்ட்டூனிக்கா வந்து
கதை இருக்கும் இல்லையா, அந்த பொம்மை கதை. ஸோ கார்ட்டூனிக்கா பேசுற விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அது அந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கேட்டா தான் தூக்கமே வரும். ஓ! ரொம்ப புதுவிதமான விஷயம். மோஸ்ட்லி நான் கேட்டது த்ரில்லர் தான். த்ரில்லர் கேட்டா தான் அப்படியே அந்த ஃபீல்ல அப்படியே தூக்கம் வரும். சரி, ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு ஃபேன்ஸ் ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? இப்போ ஃபேன் மொமெண்ட் ஏதாவது நடந்திருக்கா வெளிய போறப்போ? யாராவது? எக்கச்சக்கமா நடக்கும். அது ஏதாவது ஒண்ணு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எனக்கு இந்த ஃபேனோட மொமெண்ட் இவங்க வந்து இப்படிலாம் என்கிட்ட பேசினது அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. எனக்கு ஒரு ஃபேன் பேஜ் ஒருத்தவங்க வச்சிருக்காங்க. சௌந்தர்யா அக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஃபேன் பேஜ் உங்க வச்சிருக்காங்க. பேர்லயேவா? ஆமா, என் பேர்லயே வச்சிருக்காங்க. இப்போ வரையும் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. Okay. நான் ஸ்டார்டிங்ல ஃபைனல் இயர்ல இருக்கும்போதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணவங்க. ஒரு நாள் நாங்க ஒரு இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அது எங்க ஏரியாவாவே இருக்காது. வேற ஏதோ ஒரு ஏரியால நாங்க போய் லொகேஷன் கிடைக்கிறதுக்காக வேற எங்கெங்கேயோ போய் ஷூட் பண்ணுவோம். அப்ப அங்க வந்து பின்னாடி போர்டு ஏதாவது இருக்கும் இல்லையா? சோ அந்த போர்டை வச்சு தேனில இருந்து என்ன தேடி வந்தாங்க. ஓ! பாக்குறதுக்காக. டக்குன்னு நம்ம இன்ஸ்டாகிராம் சைட்ல இருக்க மெசேஜ்லாம் அவ்வளவா பார்க்க மாட்டோம். நம்ம எப்பயாவது தான் பார்ப்போம். இப்போ ஒர்க்னா நான் நைட்டு தான் போய் பார்ப்பேன். அப்படி நைட்டு பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கால் பண்ணியிருக்காங்க. அவங்க அக்கா உங்களை தேடி இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்தேன். உங்க வீடியோல இந்த லோகோவோட இந்த ஸ்ட்ரீட் பார்த்தோம். அதை தேடி வந்தோம்க்கா. இந்த ஸ்ட்ரீட்ல நீங்க இல்லக்கா அப்படின்னாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் கூட இருக்கவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி என்னை தேடி வந்தாங்க. அதெல்லாம் என்னால நம்பவே முடியாது. தேனி எங்க இருக்கு, சென்னை எங்க இருக்கு, அவங்க என்னை தேடி அங்கிருந்து இங்க வந்து என்னை மீட் பண்ணாங்க. அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு. பட் இப்போ நீங்களும் தேடி தானே. ஸோ இப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒரு சிலர் இருப்பாங்க. நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றதுக்குன்னே இருப்பாங்க. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்துச்சு அது. என் ரிலேட்டிவ் சைடு ரொம்ப எதுக்கு உன் பொண்ணு அனுப்புற, கல்யாணம் பண்ணி வை அந்த மாதிரி இருந்துச்சு. நான் எப்போ ஆதித்யா சேனல் போனனோ அந்த பேர் டோட்டலா மறைஞ்சிருச்சு. உன் பிள்ளை நல்லா பண்றா, பண்ணட்டும், சீரியல் போயிட்டா, சூப்பரா பண்றா. ரிலேட்டிவ் எல்லாருமே இப்போ ஒரு மாதிரி அப்பா சௌந்தர்யா எப்போ வருவா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சா சௌந்தர்யா வருவாளா அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு வருதுங்கும் போது எனக்கு ஹாப்பியா இருக்கு. அதுதான் கேட்கிறேன். நம்ம போறப்போ அதெல்லாம் போகக்கூடாது. இதெல்லாம் உனக்கு தேவையாப்பாங்க. நம்ம கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகி வந்ததுக்கப்புறம் இது எங்க சொந்தக்கார பொண்ணுப்பா தெரியுமா அப்படின்னுவாங்க. இப்போ எங்க அண்ணாவே ஊர்ல இருந்து வராங்க அப்படின்னா எங்க அண்ணாவே சொல்லுவாங்க, பார்த்தல்ல நைனா அம்மாலாம் உன்னை எப்படி திட்டாங்க, ஆனா இப்ப எப்படி கொஞ்சுறாங்க பார்த்தல்ல. அதான் வளர்ந்துட்டா எதுவும் சொல்ல மாட்டாங்க யாரும். நீ வளராம இருந்தனாதான் திட்டுவாங்க. முன்னெல்லாம் பயங்கரம். வீட்டுக்கு போனாலே நமக்கு ஒரு மாதிரி கேவலமா இருக்கும். எங்க அப்பாவே எங்க நைனாவே என்னை திட்டுவாங்க. பிள்ளை பெத்து வச்சிருக்கா பாரு, என்ன பிள்ளை பெத்து வச்சிருக்கா, போயிட்டு சென்னைக்கு போயிட்டு அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, அது ரொம்ப தப்பு அப்படி சொல்லுவாங்க. மீடியாலாம் போவே கூடாது, 4 பேர் பார்த்துட்டு சொல்றான் உன் பொண்ணு இதுல வராடா அதுல வராடான்னு, எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நேத்தோ முந்தா நேத்தோ எங்க அம்மா கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்கேன். என் பிள்ளைய வந்து பெருமையா பேசியிருப்பாங்க. அதனாலதான் வந்து எங்க ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு கால் பண்ணான்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அம்மா அந்த பொண்ணு கால் பண்ணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என் பிள்ளைய பத்தி பெருமையா பேசியிருப்பாங்க, அதனாலதான் அந்த பிள்ளை கால் பண்ணியிருக்கோம். அந்த வாய்ஸ் எனக்கு எப்படி பேசணும், ஆளே இப்படி பேசுறவரு இன்னைக்கு இப்படி பேசுறாரு. பேசிட்டு இருக்கீங்க. growth ஆயிட்டா எல்லாருமே மாறிடுவாங்க. அதான் இப்ப சொல்லுவாங்களே, லவ் மேரேஜ் பண்ணா திட்டுவாங்க. அந்த லவ் மேரேஜ்க்கே குழந்தை பிறந்தா சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி அதேதான். மீடியா வந்தா திட்டுவாங்க, growth ஆயிட்டா திட்ட மாட்டாங்க. இப்போ நீங்க வந்து ஃபைனலி கேர்லி, இப்போ வந்து சவுண்ட் செட்டை, இந்த 3 டீம்ல வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே மனசுக்கு நெருக்கமான ஒரு டீம். எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எனக்கு வந்து இப்போ நம்ம வீட்ல இருக்கோம்னா ஒரு 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 விஷயம் இருக்கும். நீங்க போகக்கூடாது, அங்க போகக்கூடாது, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். நான் ஃபைனலியும் சன் டிவியும் போய் எனக்கு வந்து நான் இப்ப கால் பண்ணாலும் எங்க சித்தப்பா, சித்தி யாராவது கால் பண்ணாலும், நல்ல வேளை நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. அப்போ வந்து கல்யாணம் பண்ற ஸ்டேஜ்ல இருந்துச்சு. பொண்ணு பார்த்துட்டு போயாச்சு, பையன் பார்த்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. இதுக்கு தனி கதையா இருக்கும். அது ஒரு தனி கதையே இருக்கு. பார்த்தாச்சு. பார்த்துட்டு அந்த பையன் வேணாம் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இல்ல இப்பயும் ரொம்ப ஆர்கியூமெண்ட்டா இருக்கு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு வருஷமா என் வீட்ல எங்க சித்தி, சித்தப்பா யாருமே என்கிட்ட பேசவே இல்ல. நான் மீடியால இருந்ததுனால. அதுக்கப்புறம் டெலிவிஷன் அது வந்ததுக்கப்புறம் எல்லாருமே நார்மலா ஜென்ரலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், இப்போ வந்து எனக்கு இப்பவே இது முடிஞ்சிட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவ்வளோ சொர்க்கத்துல இருந்த மாதிரி நான் இருந்துட்டேன். ஃபைனலிலையும் சன் டிவிலையும் எனக்கு அது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. நல்ல வேளை நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவங்க கிட்ட சொன்னேன் நான். இப்போ சவுண்ட் செட்டைங்கிறது அப்பா கேட்கவே வேணாம். அதுதான் பயங்கர மட்டும் ஃபன்னா போதும் எனக்கு அப்படின்னு. இப்போ டீமா ஷூட்லாம் வந்து பிளான்லாம் பண்ணிட்டு எங்கேயாவது போவீங்க இல்லையா? அப்ப அங்க வந்து யாராவது ஏதாவது சொல்லி தகராறு, பசங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் ஏதாவது நடக்குமா? இல்ல நாங்க வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னா, ஓகே நம்ம ஷூட் வந்து டிலே, காலையில ஏதாவது ஒரு சண்டைக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த நாளே கெட்டு போயிடும். லாஸ் நமக்கு தான். சண்டை போடுறவங்களுக்கு இல்ல. அவங்க சண்டை போட்டு வீட்டுக்கு போயிருவாங்க. அந்த டைம்ல நம்ம ஷூட் டைம்ல போய் சண்டை போட்டுட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தோமோ, நமக்கு தான் அது பெரிய லாஸ். நம்மளால அன்னைக்கு ஷூட் கேன்சல் ஆயிடும். வர்ற ஆர்டிஸ்ட் வந்து டைம் வேஸ்ட் ஆயிரும். அதனால அந்த சண்டைங்கிற பேச்சுக்கே எங்க ஃபேமிலிலயும் சரி,
ஐ மீன் இப்போ நாங்க இருக்க ஃபேமிலிலயும் சரி ஃபேமிலி எவ்வளோ ஒரு நெருக்கமா இருந்தா ஃபேமிலின்னு சொல்றீங்க. Family. அவ்வளோ க்ளோஸா இருப்போம். ஆ. இப்போ நாங்க வந்து ஒரு மூணு பாய்ஸ், ஒரு எடிட்டர், டைரக்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், அதுக்கப்புறம் சேனல் ஹெட்னு சொல்லி சதீஷ், சித்தார்த், அபினேஷ் இவங்க 3 பேர், நான் ஒரு ஆள் தான் வீட்டில் இருக்கோம். ஸோ நாங்கள் 4 பேர் வந்து எந்த ஒரு சண்டைக்கு போக மாட்டோம். எங்களுக்குள்ளே இது வரைக்கும் எந்த சண்டையும் வந்தது கிடையாது. ரொம்ப ஹாப்பியாக இப்போ போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி போகும் போகும் அதெல்லாம் போகும். ஓகே, இப்போ உங்க டீம்லயே வந்து நல்லா துருன்னு வேலை பார்க்குறோம்னா யாரு? எல்லாருமே என்னை தவிர எல்லாருமே. ஓபி நானு- அடிக்கிறது ஓபி அடிக்கிறது யாருமே இல்லை. ஓபி அடிக்கிறாங்க. ரொம்ப சின்சியரா எல்லாம் வேலை இல்லை அப்படி. ஐயோ வேலை அவங்கவுங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. சவுண்ட் சேட்டை மட்டும் மெயினாக வச்சு நாங்கள் பண்ணிட்டு இல்லை. ஸோ சவுண்ட் சேட்டையில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா வெளியில் ஒர்க் பண்ணிட்டு தான் சவுண்ட் சேட்டையில் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரியாரிட்டி வந்து சவுண்ட் சேட்டைக்கு தான் வந்து எல்லாருமே கொடுப்பாங்க. இல்லை வர ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அங்கே ஒர்க் பண்ணுற டெக்னீஷியனாக இருக்கட்டும், சவுண்ட் சேட்டையில் ஷூட்டாக ஓகே வேறு எங்கேயும் போக வேண்டாம், நம்ம வந்து இங்கே பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ப்ரியாரிட்டி நிறையவே இருக்கும் சவுண்ட் சேட்டைக்காக. இப்போ யூடியூப் சேனல்ல வந்து நிறைய இருக்கு, நிறைய யூடியூப் சேனல் வந்துச்சு, நிறைய கண்டென்ட் நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு யூடியூப் சேனல் உங்க சேனலை தாண்டி இவங்க சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கும், இவங்க போடுற கண்டென்ட்லாம் நல்லா இருக்கும். எல்லா சேனலுமே ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் போடுறாங்க. எல்லா சேனலுமே நல்லா இருக்கும். எனக்கு என் சேனல் தான் பிடிக்கும். கேபி அதாவது இப்போ நமக்கு தோணல இல்ல இவங்க சேனல்ல வர கண்டென்ட் நல்லா இருக்கு, நீங்களே உட்காந்து விரும்பி பார்க்குற ஒரு ரிலாக்ஸிங் டைம்ல இவங்க சேனல் எடுத்து நான் பார்ப்பேன் அந்த மாதிரி ஏதாவது? நான் எல்லாமே பார்ப்பேன். பாத்தீங்களா, ஃபைனலி டிவி ஃபைனலி சேனலை விட்டுட்டீங்க, சொல்லாம விட்டுட்டீங்க, பாத்துக்கோங்க. ஃபைனலிலாம் வீடியோ வந்தானே எனக்குலாம் வந்து கற்றுக் கொடுத்ததே ஃபைனலி தான். எனக்கு என்ன விஷயம், நான் என்ன பண்ணணும், எப்படி டப்பிங் பண்ணணும், எல்லாமே கற்றுக் கொடுத்ததே ஃபைனலி தான். ஃபைனலி எப்படி மறக்க முடியும்? அப்ப நீங்க சொல்ல அது வந்து எனக்கு குரு மாதிரி ஃபைனலிலாம் என்னோட ஸ்டார்டிங். தப்பிச்சுட்டேன். சீரியஸ்லி சரி, உங்களுக்கு போட்டியா இருக்க ஒரு சேனல், இந்த சேனல் வந்து நான் போட்டியா எடுத்து நாங்கெல்லாம் வந்த புதுசுல எல்லா சேனலையும் போட்டியா எடுத்துட்டு இருந்தோம். இப்போ 1 மில்லியன் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண சேனலே இன்னும் வந்து அவ்வளோ சப்ஸ்கிரைபர் வரல, அவ்வளோ வியூஸ் வரல. அப்படிங்கும்போது நம்ம வந்து எந்த சேனலையுமே போட்டியா எடுத்துக்க கூடாது. அவங்கவுங்க கஷ்டப்பட்டதுக்கு அவங்க பலன் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எந்த சேனலையும் எதையும் போட்டியாலாம் நினைக்க கூடாது. அவங்களும் பண்றாங்க, அவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்மளும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுருவோம். நாங்க பாப்பீங்க நட்பா ஒரே சுமூகமா போயிட வேண்டியதுதான். எதுக்கு தேவையில்லாம் சண்டைலாம். யூடியூப் பண்றீங்க, vlog பண்ற அந்த ஐடியாலாம் உங்களுக்கு இருக்கு? அதெல்லாம் நிறைய நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம வந்து vlog சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்ம போவோம் ரோடோடா போவோம் அப்படின்னு ஏதாவது எடுத்து போடுவோம், கடைக்கு அந்த போவோம். மாதிரி போகலாம் அப்படின்னு பாக்குறோம். இப்போ வந்து ஆதித்யா சன் டிவி போயிட்டு இருக்கனால இடையில தான் அதுல 2 பிரேக் கிடைச்சாதான் நாங்க சவுண்ட் செட்டையே எடுப்போம். ஸோ அதனால அதுக்கான டைம் இன்னும் வரல. அது மாதிரி vlog நிறைய பேர் ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக கண்டென்ட் கொடுக்குறதுங்கிறதே ஒரு பிளானிங் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பிளான் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆனால் நாங்கள் வந்து அடுத்த vlogs சேனல் சவுண்ட் vlogs அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருவோம். இப்போ வந்து நான் இங்க பேசும்போதே வந்து அந்த மைக்கே தேவையில்லை, அந்த அளவுக்கு ரொம்ப சவுண்டா இருக்கு. அப்ப நீங்க டப்பிங்லாம் போகும்போது யாராவது சொல்லுவாங்களா, வரமாட்டாங்களா பக்கத்துல? இல்ல ஷோகம் ஒரு பையன் தான் வந்து டப்பிங் எடுக்கிறாங்க. ஷோகன் பாபு அவங்க பேரு. நாங்க வந்து ஷோகம்னு கூப்பிடுவோம். இப்படி வச்சுப்பாங்க. நான் இப்படி பேசுறேன், இங்க நின்று பேசுறேன் அப்படின்னா இப்படி வச்சுப்பாங்க காது. ஐயோ இவ பேச வேண்டாம், டே டப்பிங் எல்லாரும் கொடுத்துட்டு லாஸ்டா அவளை கொடுக்க சொல்றா ப்ளீஸ்டா அப்படின்னுவாங்க டேரக்டர் கிட்ட. என்ன ஷோகம் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க வந்து நான் பேசினாலே காது கையில வச்சுப்பாங்க, கேட்கக்கூடாது அப்படின்னு. அந்த அளவுக்கு சவுண்டா இருக்கும். எல்லா இடத்துலயும் சொல்லிட்டேன், சௌந்தர்யாக்கு மைக்கே வேண்டாம், அவ பாட்டுக்கு பேசிட்டு நீங்க வாங்க. ஆதித்யா எல்லாம் அவுட்டோர் ஷூட் போனா அவளுக்கு மைக் வேணாம், 2 மைக் எடுத்துட்டு வந்தாங்கன்னா கூட இருக்க கோ ஆங்கருக்கும் அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு மைக் கொடுத்துருவாங்க. சௌந்தர்யாக்கு வேணாம், அது பிக்கப் ஆயிரும், வாங்க வாங்க லைவ் ஆடியோ எடுத்துடலாம், அப்படியே எடுத்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சவுண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு. இப்போ வந்து நீங்க வந்து துரு அப்படி ரொம்ப ஆக்டிவா இருக்க ஒரு பொண்ணா தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணும் அப்படின்னு ஐடியால வச்சிருக்கீங்க? அப்படி ஐடியா வந்து எங்களுக்கு வருது அப்படின்னாலுமே அது நாங்க பண்ண மாட்டோம். எங்க ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்க, இப்போ ஒரு சேனல் இப்போ வந்து நம்ம ஐபிசி போறோம் அப்படின்னா ஐபிசில செலிபிரிட்டி இன்டர்வியூ எடுக்கிறாங்க, நிறைய பேர் நமக்கு பிடிச்சவங்கள பார்க்க முடியும் அப்படின்றதுனால அது கொண்டு வரீங்க இல்லையா. ஸோ உங்களுக்கே தனித்தனி சேனல் வச்சிருப்பீங்க, இந்த சேனல்ல இதான் போடணும், இந்த சேனல்ல இதான் போடணும், இந்த சேனல்ல இதான் இருக்கணும். அதே மாதிரி தான் சவுண்ட் சேட்டையில வர்றா அப்படின்னா சௌந்தர்யா வரா அப்படின்னா அவ வந்து ஒரு சேட்டை பண்ணுவா, யார்ட்டையாவது அடி வாங்குவாள்னா அவளை யாரையாவது போட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதை நம்ம டைவர்ட் பண்ணி ஒரு மாதிரி கொண்டு போனால் நல்லா இருக்காது. அதனால இப்போதைக்கு இந்த கண்டென்ட் தான் போகும். ஃபைனலாக உங்களோட கோல் என்ன? இப்போதைக்கு கோ வித் ஃப்ளோ தான் என்னோட கோல். போகிற போக்கில் போவோம், எங்கே போதோ அது வரையும் போவோம், அவ்வளோதான். இல்லை ஏதாவது ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அந்த எந்த இதுவுமே இல்லை, என்ன வருதோ அதை அப்படியே பார்த்துட்டு தான் அக்செப்ட் பண்ணுவோம், வரலையா விட்டுருவோம், அதை பற்றி ஃபீல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு நல்லா இருக்கா ஓகே இப்போ பார்ப்போம், நாளைக்கு ஃபியூச்சர் அதை நாளைக்கு பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அதான் இப்போ வந்து அந்த நீங்கள் சஜஷன்லாம் யாராவது உங்ககிட்ட சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் இதை கொஞ்சம் மாற்றி பண்ணுங்க, அப்போ வந்து நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லை
இல்ல நான் நல்லா தான் பண்றேன் அப்படின்னு ஆஹா. அவங்க தோணுமா? அந்த எண்ணம் நமக்கு வந்துருச்சுனாலே ரொம்ப ராங் அது. இப்ப எனக்கு வந்து என் கூட கோ ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்க, அந்த விஷயத்துல ஏதாவது ஒரு நல்லது இருந்துச்சுன்னா அத நான் எடுத்துப்பேன். ஏய் இவன் இது பண்ணும்போது சூப்பரா இருக்கு. அத நான் பண்ணி பார்க்குறேன். நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துக்கோ, இல்லன்னா வேண்டாம். அப்படின்றது தான். யாரோட சஜஷன் சொன்னாலும் நம்ம அத கேட்கறது தான் நல்ல பழக்கம். வெரி குட் ஹேபிட். எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. இல்ல இப்போ ஒரு எடிட்டர் வந்து இது நல்லா இல்ல, இனிமேல் இது பண்ணாத. ஓகே அது நான் பண்ணல. அப்படின்ற மாரி டைரக்டர் வந்து எனக்கு அது வரவே இல்லனாலும் நீ அத பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அது பண்ணி தான் ஆகணும் நானு. இல்ல எனக்கு வராது அப்படின்றதுனால அது பண்ணாமலாம் இருக்கக்கூடாது. ஸோ சஜஷன் சொன்னா நான் அத சௌந்தர்யாக்கு வந்து ஆக்டிங்கை தாண்டி வேற என்ன டேலண்ட்ல? சிங்கிங், டான்சிங் எனக்கு ஆக்டிங்கே ஒரு டேலண்ட் இல்லங்க. வரத சொல்லாதீங்க. வரத வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆக்டிங்கே ஒரு டேலண்ட் கிடையாது. இன்னும் கத்துக்கிறதெல்லாம் நெறைய இருக்கு. சவுண்ட் உங்களுக்கு நல்லா இருக்குல்ல? ஸோ பாடலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பாட்டெல்லாம் ட்ரை பாடலாம். பண்ணா வந்து நம்ம சேனலே யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. சவுண்ட் செட் இவ பாடுறா நம்ம ஓடிருவோம் அப்படின்னு நினைச்சிருவாங்க. இதை தவிர்த்து நீங்க ஏதாவது டான்ஸ் இல்ல பாட்டு ஏதாவது நம்ம கத்துக்கலாம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல போகலாம். அது அந்த மாதிரிலாம் யோசிச்சது இல்லை. வேணாம் ஏன் அந்த கலையை நம்ம ஏன் இங்க எடுத்துக்கிட்டு நம்ம போய் அப்படின்ட்டு விட்டுறது. அதெல்லாம் எதுவும் கவனிக்கிறது. நீங்க ரொம்பவே சூப்பரா அந்த கான்வர்சேஷன் இருந்தது. எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சது. ஓகே, இந்த மாதிரி நீங்க இன்னும் வந்து மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. டபுள் டக்கர் படத்திலிருந்து மெலோடி கிங் வித்யாசாகர் 2 ஆலுமா பாடல் இப்பொழுது ஏர்ஃபிளிக்ஸ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். கிளாஸ்மேட்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.